Okay, the next one is a tree diagram. இதான் பேசணும். Tree diagramல we are going to add your problem here. அங்கிருந்து என்னெல்லாம் branch out idea வருதுன்றத இப்படி கொண்டு வரோம். இது வந்து we will call that as a convergent diagram. Convergent diagramல உங்களோட எல்லா ஐடியாஸும் இங்க இருக்கும். That will route out to one particular branch. Branchல இருந்து உங்களோட core area problem வரும். இதே same thing on the circular motion. Your problem will be here. In that, how it bifurcate to 4 ideas. In one idea, how it will bifurcate. They are the same thing. We are giving it in a different format. Okay, this one. The next one, the prioritization. Prioritization, you list down all your ideas and the 10 idea which you are going to take it as a priority. For that, each idea you have to give what is the effort it is going to create and what is the impact it is going to create. Give the numbers for that. And the number you have to fit in here. For example, the idea which you are going to implement, if it has a low effort and then high impact, this will be the quick win. Immediately you can start that. And sometimes the effort will be more. Okay, you need to put a lot of people there. You have to change the complete process, but it has a high impact. You have to make that as a bigger project. Okay, it will take 3 months or 4 months. Right? This metrics will help you out to understand which is a priority one. Okay, right. அடுத்த diagram வந்து matrix diagram. This will talk about the correlation between the two areas. Okay, mainly rend task between what is the see. For example, it shows a relationship between the project task. Okay, project task. For example, I have multiple project tasks. How it is related? அப்படிங்கறத இங்க பார்க்கறோம். See, for example, இப்போ இதுல பாத்தீங்கன்னா I am trying to combine customer requirement. Okay, departments involved and then internal process metric. I am trying to combine 3 different tasks and identify which is my priority. Okay, if production capability, production availability, right? If department involved, manufacturing, order, planning, purchase, distribution. இதெல்லாம் வந்து department involved. இப்போ production capability எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? என்னோட manufacturing பேஸ் பண்ணியிருக்கோம். என்னோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி எவ்வளோன்றதை எப்படி டிசைட் பண்ணுவேன், என்னால் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ரெண்டாவது, எவ்வளோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ப்ராடக்ட் அவைலபிலிட்டி ஏற்கனவே இருக்குன்னா நான் வந்து ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி பற்றி பேச வேண்டியதில்லை. ரைட்டா? வென் த கஸ்டமர் ரெக்வயர்ட் ஐ கேன் சென்ட் திஸ் ப்ராடக்ட் அவுட். இங்கே ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னு வச்சுங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த மேனுஃபேக்சரிங். ஐ வில் கோ ஃபார் த ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி. என்னால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி ஐ வில் மீட் அவுட் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஆன் டைம் டெலிவரியா இல்லை டைம் எடுத்துட்டு நான் டெலிவர் பண்ணுமான்றதை ஐ வில் டிசைட் பேஸ் ஆன் த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் மை ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஸோ வாட் இட் இஸ் கோயிங் டு டூ இஸ் இட் இஸ் கோரிலேட்டிங் வித் 2 or 3 மெட்ரிக்ஸ். ஓகே, விச் இஸ் இன்டர்டிபெண்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கருக்கு வந்து பிரைமரி ரிலேஷன்ஷிப். இப்போ ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த மேனுஃபேக்சரிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி எதை பொறுத்திருக்குன்னா ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. ஏற்கனவே ப்ராடக்ட் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறது கிடையாது. ரைட்? தட் வில் டிஃபைட். சி செகண்டரி ரிலேஷன்ஷிப். இந்த பாயிண்ட் இருக்கு செகண்டரி ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் செகண்டரி ரிலேஷன்ஷிப்? ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கும் பிளானிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செகண்டரி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கும் ப்ராடக்ட் அவைலபிலிட்டிக்கும் தேர் இஸ் நோ டைரக்ட் இன்ட்ராக்ஷன், பட் இட் இஸ் அ செகண்டரி இன்ட்ராக்ஷன். இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் மைனர் இன்ட்ராக்ஷன். மைனர் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லீட் டைம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஆர்டருக்கும் ஐ டோன்ட் ஹாவ் அ மச் இன்ட்ராக்ஷன் பிட்வீன். ஸோ இது என்னென்ன நிறைய டாஸ்க் நீங்க பண்ணும்போது யூ கேன் புட் அ கம்பேரிசன் பிட்வீன் விச் இஸ் அ பிரைமரி ரிலேஷன்ஷிப், விச் இஸ் அ செகண்டரி ரிலேஷன்ஷிப் அண்ட் வாட் இஸ் அ மைனர். இது ஏன் இப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, when you have the primary relationship between the two products. Okay, for example, online delivery இதை எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரி லெவல் இருந்தால் தான் ஆன்லைன் டெலிவரி பண்ண முடியும், ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியும், பண்ண முடியாது. ரைட்? ஸோ தட் இஸ் த பிரைமரி ரிலேஷன்ஷிப். எங்கெல்லாம் பிரைமரி ரிலேஷன்ஷிப் இருக்கோ தேர் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் ஆல் டூ ஆர் கோஇன்சைட்ஸ். ரைட்? ஆன் டைம் டெலிவரி நான் பண்ணோம்னா ஐ ஷுட் ஹாவ் த இன்வென்ட்ரி லெவல் டு பி மெயின்டைன்ட். அப்படிங்கிறது தான் மெயின் திங். ஓகே, திஸ் வில் கிவ் அ மேட்ரிக்ஸ் டயக்ராம், வில் கிவ் யூ த relationship between the two ideas or two different tasks. இதுல பாத்தீங்கன்னா y shaped, இது வந்து we'll call it as a T shaped diagram, y shaped diagram, and then C shaped matrix. There are different format of the matrix diagram. When you come to black belt, you know in depth of it. Okay, so define the objective, identify the item that need to be related. So based on the objective you have to relate. Okay, எனக்கு வந்து இங்க objective வந்து customer requirement, department involved, and then interrelationship. இது மூணு தான் என்னோட மேஜர். அதை பேஸ் பண்ணி I am trying to create this particular matrix. Okay, choose appropriate matrix type and then define the
how relationship will be depicted. நீங்க வந்து for example you want to do this between your 3 team. Okay, for example charge entry, payment posting and the AR. இது மூணே வந்து இம்பாக்ட் வந்து என்னெல்லாம் கேட்டகரின்னு பிரிச்சுட்டு அடிச்சிங்கன்னா which is a primary relationship, which is secondary relationship, which is a minor relationship, நீங்க ஒரு டேபிள் போட்டு பாருங்க, you will understand what it is going to do. Okay, any question here? எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் புரியும். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா you will understand. You will get more in the black belt. Any question? Can you move? Yes, sir. Okay, fine. Right. So the process decision program charts, இது very simple. Okay, ஒரு process வந்து எப்படி bifurcate பண்றீங்க, for similar to your organizational chart மாதிரி தான். Okay, this clearly define what is the objective of it. ஒரு particular problem எடுத்துட்டு what can go wrong அப்படின்றத பிரிச்சுட்டு எங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம், எப்படி யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பிரிக்கிறீங்களா. இது I think you are already doing it. I don't want to take it in too depth. Okay, based on the process you are going to bifurcate how it is going to be taken into the consideration. Okay, then activity network diagram, இதுவும் ஒரு powerful one which is equal to your CRM. Okay, critical path மாதிரி தான் இதுவுமே. The same thing, for example here ஒரு second இது வந்து process decisions, இது வந்து எந்த process, எல்லா processக்கு applicable தான பாஸ்? applicable. நீங்க ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, ரைட்டா? நிறைய ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு, ஐடியாஸ் வந்து பிரிச்சு போடுறீங்க இங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம்ல வந்து இப்போ என்ன ஐடியா இங்க குரூப் 2 குரூப்பா பிரிக்கிறீங்க, ஒரு குரூப் போட்டுட்டு அங்க இருந்து அடுத்த 3 குரூப்ஸா பிரிச்சுக்கிறீங்க. ஓகே, அதே தான் சேம் திங், we will give it in a different way. இங்க வந்து 2 ஐடியாஸ்க்குள்ள லிங்க் கொடுக்குறோம், இங்க ஐடியாஸ் வந்து பிரிச்சு கொண்டுறோம். this is your problem statement in the top. இது 2 ஐடியாஸ், இந்த 2 ஐடியாக்கு என்ன நீங்க ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரியுது பாஸ். இது நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ஆர்க் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரிக்கிறீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி பிரிப்பீங்க? இப்ப நான் இருக்கேன், எனக்கு கீழே வந்து மேட் அண்ட் தென் லோரன், மேட் கீழே. இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் we use this in ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்து யூஸ் பண்ணிருப்போம் இதை, ரைட்டுங்களா? இது ஜஸ்ட் திங்க் இன் த சேம் வே வித் யுவர் ப்ராப்ளம். ஓகே, இங்கதான் ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளத்துக்கு வந்து 2 சொல்யூஷன். ஓகே, 2 இந்த சொல்யூஷனுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன், அடிஷனல் சொல்யூஷன், அது மாதிரி பிரிச்சிங்கன்னா வந்துடும் சொல்லலாம். புரியுது பாஸ். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து ஈக்குவலன்ட் டு யுவர் அந்த கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ் சிபிஎம் மெத்தட் மாதிரி தான். அதே தான் சேம் திங் ஹியர், we are trying to do it in a different way. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா they are going to construct a house. A first excavate and then foundation, framework, electrical, roof, masonry, interior, exterior, landscape அப்படின்னு பிடிச்சிருக்கோம். எத்தனை நாள் ஆகுதுன்றதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். you just want to understand the critical path. Okay, critical path which is the highest one அப்படின்னு கால்குலேட் பண்றீங்க. highest one will become, அதுல இருந்து நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ critical path longest one, அந்த critical path பேஸ் பண்ணி we are trying to get the expected time. optimistic 4 into most likely, pessimistic இங்கேயும் பாருங்க divided by 6 அதான் சொன்னாங்க. அது ஏன் 6 ஆல் டிவைட் பண்றாங்கன்னு புரியல, நான் செக் பண்ணி சொல்றேன். and then limit the expected variation. இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். என்னன்னா ஆப்டிமிஸ்டிக்கும் பெசிமிஸ்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துட்டு 6 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் வேரியேஷன் யூ ஆர் கோயிங் டு பிரிங் இன் அப்படின்றது இங்க ஒரு பாயிண்ட், அடிஷனல் பாயிண்ட் அதுல இல்லாதது இங்கே கவர் பண்ணியிருக்கோம். அது ஒன்று. இது புரியுது இல்லை எப்படி த லாங்கஸ்ட் ரூட் எப்படி கால்குலேட் பண்ணுறது இல்லை, எல்லா லூப்லையும் போனோம். விச் இஸ் கிவிங் அ லாங்கஸ்ட் நம்பர் வில் பிகம் யுவர் கிரிட்டிக்கல் பார்ட். அது ஏன் 6 தான்ட்டு என்ன தெரியல, அது தெரியல. ஆமா, அது நான் செக் பண்ணி சொல்லணும், அது மட்டும் செக் பண்ணி. நான் ஒரு அசம்ஷன்ல வச்சிருக்கேன், பட் தட் இஸ் ரைட் ஆர் ராங் தெரியல. ஓகே ஓகே, நவ we will move to the 6 இருக்கும். அப்பா 3 சிக்மா 3 போட்டுக்கீங்களா தெரியல, பெரிய ஆளுனே நீங்க. இல்ல திடீர்னு ஒரு ஸ்லைடு பார்த்தனால அப்ப 6 ன்னு தெரிஞ்சது, அதனால அத போட்டு. ஓகே, தெரியல, அது செக் பண்ணோம். I don't want to misguide you. ஏடா வந்து performance metrics. So what is the metrics we are going to do? It's based on your 6 Sigma projects, right? So your performance metrics 6 Sigma la neenga or performance போடுறீங்க, அதுல என்ன, how you are going to define your performance metrics. Okay, see, you are trying to improve the customer service and reducing the error. Okay, எந்த process பண்ணாலுமே that should be a metric to measure you, right? So trying to improve, எந்த இடத்துல improve பண்ணிருக்கோம் or where we are reducing our error will be your performance metrics. See, ஒரு project 6 Sigma project முடிச்சீங்கன்னா 6 Sigma is not a easy job, right? It involves additional manpower, it involves additional cost,
அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ஹவ் யூ ஆர் கோயிங் டு மெஷர்ன்றது வந்து யூ ஹேவ் டு ஃபைனலைஸ் இட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஆர் ரெடியூசிங் இந்த எரர். செகண்ட் ஒன் could look at the how we had improved our coding process. Coding process நம்ம coding கிடையாது. So how we improved on the general process on it. Okay. To improve our customer service satisfaction. Okay. For example, போன மாசம் பாத்தீங்கன்னா இதே இது வந்து டாக்டரே வந்து அந்த மாதிரி காரி துப்பி அனுப்பிச்சு இந்த தடவை வந்து பெட்டரா வந்து ஃபீட்பேக் வந்திருக்கு. ரைட்டா? தட் ஆன் பிகாஸ் ஆஃப் வாட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே. Could be reducing the defects of any of the adverse effect, patient adverse effects. Okay, so இது என்னன்றதை இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு வரோம். எந்த ப்ராசஸ் இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, the performance improvement will be measuring the defects and measure variability in the process. அதான் வந்து மெயினா வந்து 6 sigma டிஃபைன் பண்றது வந்து we have to measure the defects and we have to measure the variability, how we are going to reduce it ங்கிறதான் அதோட ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, and measuring தான் இதே தான் அந்த பாயிண்ட் வந்து DPU. Okay, I think many of the people who involved in the quality know about this. DPU அப்படின்னா என்ன? Defects per unit. Simple, number of defects observed by number of unit inspected. For example, நான் வந்து ஒரு 10 சாம்பிள் எடுக்கிறேன். 10 சாம்பிள்ல வந்து 3 சாம்பிள் எரர்னா I am getting around 30% of error. Right? That is called DPU. DPO அப்படிங்கிறது என்ன? Defects per million opportunity. But the same thing, number of defects observed by number of defects inspected into 1 million. 1 million multiply பண்ணீங்கன்னா you will get a DPMO. இதே DPMO வந்து இன்னொரு விதமாகவும் we have to calculate. That is this. Okay, defects என்ன தெரியல உங்களுக்கு? What do you mean by defects? Wrong samples. Wrong samples are defects. Errors. It's simply error. So which is not meeting your spec. Right? அவங்க ஸ்பெக்ல மீட் அவுட் பண்ணாத எதா இருந்தாலுமே that is called your defects. Okay, units is nothing but the number. Opportunity is the total production. Okay, இப்போ இதுல பாத்தீங்கன்னா the DPMO number of defects samples divided by total defect opportunities in a sample. See, for example, நான் எவ்வளவு சாம்பிள் எடுத்து ஆடிட் பண்றனோ அந்த சாம்பிளோட டோட்டல். See, there are 2-3 வழியா வந்து we will calculate the DPMO. DPMUA பாத்தீங்கன்னா, for example, the total production today is 1000 வச்சுங்க. 1000ல I am doing 3 as my, for example, அதுல வந்து 10% sample, 100 sample எடுத்திருக்கேன். 3 is my error. இது எப்படி இங்க இந்த மெத்தட் படி என்ன சொல்றேன்னா 3 divided by 100 is your error அப்படின்னு கால்குலேட் பண்ணி எடுக்கணும் இதை. ரைட்? இந்த இது வழியா வரும்போது அதே இது வந்து when you are coming for the DPMO 3 divided by 1000 எடுத்துக்கணும். Right? 3 divided by 1000 into 1 million. That is called your DPMO. Okay, இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ் இல்லை. Number of defects in the sample and then defects sample size into defects into opportunity per unit. இது இங்க வந்து அந்த 1000 வந்து இங்க நிற்கும். இது வந்து sample size வந்து your 100 will be here. And then multiply by 1 million will give you the DPMO. DPMO வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா from there you will come back and then identify what is your 6 sigma or sigma level அப்படின்றத நம்ம இங்க இருந்து எடுத்து வரோம். Okay, that need one more formula, but we are not going to cover that here. Okay, only we are going to see only the DPU and then DPMO. இது ரெண்டு தான் very important point here to take away. எரிக், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அந்த ஸ்லைட்ல. ஸோ இப்போ நான் இப்போ வந்துட்டு அஸ்யூம் பண்றேன், இப்போ நீங்க சொல்றது வச்சு, ஸோ டிபியூங்கிறது நம்ம இப்போ என்ன கரண்ட் லெவல் எரர்ல இருக்கும், டிபிஎம்ஓங்கிறது ஸோ இப்போ நான் வந்துட்டு கம்பேர் பண்ணி பாக்குறேன் இல்லைங்களா? ஸோ லைக் வந்துட்டு இந்த 1 மில்லியனுக்கு நான் என்ன இதுல இருப்பேன்னு கம்பேர் பண்ற அசம்ஷன் மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல அது என்னன்னா டிபிஎம்ஓன்றது வந்து நான் என்ன சிக்மா லெவல்ல இருக்கேன்றதை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட்டா? நான் வெறும் டிபியூன்னு சொன்னா எனக்கு புரியாது. நான் வந்து எந்த சிக்மால இருக்கேன், நான் 8 சிக்மால இருக்கேனா, 6 சிக்மால இருக்கேனா, 4 சிக்மால இருக்கேனான்றதை நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வில் கிவ் மீ அ கிளாரிட்டி. ஏன்னா நான் ஐ எம் டிரைவிங் டுவர்ட்ஸ் மை 6 சிக்மா லெவல். இல்ல நான் 6 சிக்மால இருக்கேனா இல்ல அதோட ஜாஸ்தியா இருக்கணும்ன்றது எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு தான் அந்த டிபிஎம்ஓன்றது. கோபி, அது வந்து எப்படின்னா பாஸ் கரெக்ட்னா சொல்லுங்க. இப்போ 100க்கு இப்போ 10 சாம்பிளிங் எடுத்து நம்ம 3 எரர் அவர் சொன்னது தான் 30% வந்து இது சரிங்களா எரர் பர்சன்டேஜ். 10 சாம்பிளிங்ல 3. அதே வந்து அப்போ 100னா 30 எரர்ஸ், 1000னா 300 எரர்ஸ். அப்படிதானே பாஸ் சொல்லுவாங்க? ஆமா ஆமா, அது மாதிரி தான் வரும். ஓகே, சோ மில்லியன்னா எவ்வளவு, அந்த மில்லியனுக்கு எவ்வளவு எரர் பண்ணுவீங்க, எவ்வளவு எரர் இருக்கு அது பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு 1 சிக்மா 2 சிக்மா காமிச்சார்ல ஒரு இது ஸ்லைட்ல, அது பேஸ் பண்ணி நம்ம எந்த சிக்மால இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 6 சிக்மானா எவ்வளவு எரர் அலௌட்? 1 மில்லியனுக்கு 3.14 எரர் தான் அலௌட். ரைட்டா? நம்ம எங்க இருக்கோன்றத அங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இது வந்து
திஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகே, இன்னைக்கு நிறைய பவர்ஃபுல் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் ரொம்ப பவர்ஃபுல் வந்து திஸ் ஆர்டிவி, ஓகே, ரோல்ட் தரப்புட் ஈல்ட் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் ஈல்டு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ராசஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் த ரோல் தரப்புட் ஈல்டு. ஓகே, இது எப்படின்னா ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு மேப் இட் வித் யுவர் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, பட் வில் சி ஹவு இட் இஸ் கோயிங். சரி, நீங்க வந்து சார்ஜ் இன்னைக்கு என்டர் பண்றீங்க, 1000 சார்ஜஸ் ஆர் என்டர்ட், 900 காட் பெய்ட். இந்த 100 நம்ம எதுவுமே பண்ண முடியல, we are just scrapping it out. ஓகே, நம்ம இது வந்து ஒர்க்கே பண்ண போறது இல்லைன்னு எடுத்துங்க. ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். உங்களோட ஈல்டு எவ்வளோ? தட் இஸ் பிகம் 90%. ஸோ யுவர் ஈல்டு இஸ் 90%. இப்போ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர், நீங்க ஏஆர்ல வந்து இன்னைக்கு இந்த மந்த் உங்களோட கவுண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 சார்ஜஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க. இந்த 1000 சார்ஜ் ஒர்க் பண்றதுல ஏஆர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல 900 சார்ஜ் காட் பெய்ட் அண்ட் யுவர் throughput yield will be 90%. Right? This is a simple straightforward practice, but many of the time this will not go in this order, especially on the healthcare side. So இதை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ரேஷியோன்றதான் கீழே காட்டுறோம். ஃபர்ஸ்ட் டைம் yield, நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்ஸ்பெக்டட் இன்டூ 100. இப்போ நான் இதை வந்து இப்படி ரீட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட FPPR ரேஷியோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாஸ், what is that? ஃபர்ஸ்ட் பாஸ் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா? இதுல என்ன டிஃபெக்ட்? அதுல எனக்கு வர்ற ரிஜெக்ஷனும் டினைல் இஸ் மை டிஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் 2% ஆஃப் டினைல் அண்ட் 1% ஆஃப் ரிஜெக்ஷன், தட் இஸ் 3% இங்க அவுட் போச்சுன்னா மீதி எவ்வளோ ஐ எம் கெட்டிங் இட் 97% ஐ எம் கெட்டிங் தட் ஈல்ட். தட்ஸ் கால்ட் யுவர் மை ஃபர்ஸ்ட் பாஸ் ரேஷியோ ஆர் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் ரேஷியோன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, இங்க முடிஞ்சது. பட் நம்மளோட ப்ராசஸ் வந்து அப்படி முடியறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சார்ஜஸ் என்டர்ட் வந்து 1000, ரிஜெக்ஷன் இன்புட்டுக்கு உள்ள போகும்போது ரிஜெக்ஷன் ஒர்க் பண்றதுக்கு 1000 இன்புட்ஸ் உள்ள போகுது. In that 950 is going out as a clean claim. Okay, 50 is my rejection. So இப்போ இங்க என்னோட throughput yield பாத்தீங்கன்னா 950 out of 1000. எனக்கு உள்ள எவ்வளவு வந்தது? 1000 வந்தது. 950 I am able to give the yield. So 950 divided by 1000 will become my throughput yield for this particular practice. அடுத்து இந்த 950 is coming out to my AR input. இந்த மந்த் நான் 950 ஒர்க் பண்ணியிருக்கேன், 800 is getting resolved. ரைட்? அப்போ இது எவ்வளோ வரும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 800 divided by 950. எரிக்க ஒரு சின்ன டவுட் இருக்கு இந்த ஸ்கிரீன்ல. சோ இப்போ ரிஜெக்ஷன் அவுட்புட் வந்து 950 அப்படினா 950 வந்துட்டு எரர் ஃப்ரீ அக்கவுண்ட் தான? எரர் ஃப்ரீ அக்கவுண்ட். அப்போ வந்துட்டு ஏர் இன்புட் வந்துட்டு 50 தான வரும். இல்லையே, ரிஜெக்ஷன் எல்லாம் ஏருக்கு வந்து நிக்கும்ல. அவங்க ஏர்ல எல்லாம் தான வர்க் பண்றாங்க. இல்ல பாஸ், அது வந்து எனக்கு என்னன்னா இப்போ வந்து பர் டே நீங்க கால்குலேட் பண்றது ஓகே. இப்போ ஏன்னா இப்போ அந்த 50 வந்து ரிஜெக்ஷன், அந்த 50 வந்து மறுநாள் ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் ரீவொர்க் ஆயில வரும், ரீவொர்க் ஆயில வரும். அது தனி இல்ல. அது வந்து எப்படி வரும்னா, நான் இதையும் இப்போ நீங்க லாஸ்ட் 800 டிவைடட் பை 950 சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வந்து 950 தான் க்ளீன் கிளைம், சரிங்களா, போயிருக்கு. அதுல வந்து 800 ரிசால்வ் ஆயிருக்கு, அப்புறம் 150 வந்து ஏஆர்ல நிக்குது. அப்ப இந்த ஏஆர் ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே 50 நம்ம ரிஜெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணது சேர்த்து வராதான்னு கேக்குறேன். இல்ல ஒரே நிமிஷம், வரும், அது வரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு சம் சினாரியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பாருங்க, இதுல நிறைய பைஃபர்கேஷன் இருக்கு, நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரல உள்ள. ஹவு யூ ஆர் கோயிங் டு கால்குலேட்ங்கிறது என்னோட பாயிண்ட். இங்க பாருங்க, உங்களோட இன்புட் உங்களோட அவுட்புட், ரைட்டா? இப்போ ரிஜெக்ஷன்ல என்னோட இன்புட் வந்து 1000, என்னோட அவுட்புட் வந்து 950. சோ என்னோட throughput yield எவ்வளவு? 950 டிவைடட் பை 1000. உங்க கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரியுது. இது வந்து பார்த்தாலே கிளியரா புரியுது. இத வந்து நம்மளோட ப்ராசஸ்க்கு எப்படி உள்ள கொண்டு வரலாம்? அதான் இப்ப நான் கொண்டு வரேன். இங்க பாருங்க, இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா, யூ செக்ரிகேட் யுவர் ப்ராசஸ் பை இண்டிவிஜுவல், ப்ராஜெக்ட் பை ப்ராஜெக்ட் ஆர் ப்ராசஸ் பை ப்ராசஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணீங்க, ரைட்டா? ஸ்ப்ளிட் பண்ணி அடிச்சீங்கன்னா யூ வில் கெட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிஜெக்ஷன்ன்றது என்னோட ப்ராசஸ்னு வச்சுக்கிறேன், தனியா எடுத்துக்கிறேன். சோ இந்த ரிஜெக்ஷன்ல ஐ எம் கெட்டிங் 1000 ஃப்ரம் மை சார்ஜ், ரைட்டுங்களா? இந்த சார்ஜ் 1000ல 950 எனக்கு வெளியே போயிடுச்சு, 50 வந்து ரீவொர்க் போகுது. ரீவொர்க் ஐ வில் நாட் கால்குலேட் இன்டு மை throughput yield. ஓகே, சோ 950 இஸ் மை அவுட்புட் அவுட் ஆஃப் 1000. சோ இப்போ என்னோட throughput yield எவ்வளவு? ரிஜெக்ஷன் ப்ராசஸ்ல 950 அவுட் ஆஃப் 1000 முடிஞ்சுக்கலாம். இப்போ அதே இது வாட் ஐ எம் அஸ்யூமிங் இஸ் திஸ் 950 இஸ் கமிங் டு த இன்புட் ஆஃப் ஏஆர், ரைட்? இப்போ நான் இது வந்து இந்த 950 அக்கௌண்ட் வந்து ஏஆருக்கு வந்து அலோகேட் பண்றேன். அலோகேட் பண்ணிட்டு அந்த மந்த் எண்ட்ல பார்க்கும்போது 800 அக்கௌண்ட்ஸ் எனக்கு வந்து ஏர்ல இன்னும் நிக்குது, 150 தான் ரிசால்வ் ஆயிருக்கு, ரைட்? இப்போ அது பாத்தீங்கன்னா இப்போ நான் அதுமே தப்பு. இப்போ ஐ ஹவ் டு டேக் இட் 800 by 950ன்றது வந்து என்னோட அவுட்ஸ்டாண்டிங் ஏரோட throughput yield, நாட் த ரெசல்யூஷன் throughput yield.
இப்போ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 150 டிவைடட் பை 950 தான் என்னோட ரெசல்யூஷன் ரேட், ரைட்? இப்போ அது 800 என்ன பண்றேன், நான் செகண்ட் மந்த் ஃபாலோ தள்ளுறேன். அந்த 800 வந்து அன்ரிசால்வ் அக்கௌண்ட் வந்து செகண்ட் மந்த் தள்ளிட்டு அந்த மந்த் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் மந்த் 500 வில் பி மை அவுட்புட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் அவுட்ஸ்டாண்டிங் ஏரோட த்ரோபுட் வந்து 500 அவுட் ஆஃப் 800. சரி, ஈல்டை வந்து ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு, யுவர் சக்சஸ் ரேட் ஈல்ட் கேன் பி கால்குலேட்டட் ஆர் யுவர் அவுட்ஸ்டாண்டிங் ஈல்ட் கேன் பி கால்குலேட்டட். நான் இங்க பண்ணிருக்கிறது வந்து என்னோட சக்சஸ் ரேட் ஈல்ட். ஓகே, 900 paid, that is my success out of my total build, that is 90% I am a success. இங்க நான் கால்குலேட் பண்றது வந்து how much my outstanding throughput yield. So every month நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ராசஸ்ல எஸ்பெஷலி when you are doing an AR, ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு இன்புட் உள்ள வருது, எவ்வளவு வந்து ரிசால்வ் ஆயிருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் இன்புட் ஃபைல் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஒன் இஸ் ரெசல்யூஷன் அவுட்புட், ஒன் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அவுட்புட். ரெண்டும் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மெயினா மந்த்லி தான் கால்குலேட் பண்ண முடியும். மந்த்லி தான் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஏஆர் பொறுத்த வரைக்கும் மந்த்லி தான் கால்குலேட் பண்ணணும், டெய்லி கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 சார்ஜ் வருது எனக்கு, 950 ஐ எம் ஏபிள் டு சென்ட் ஆன் த சேம் டே, 50 இஸ் கோயிங் ஃபார் அ கிளாரிஃபிகேஷன். அப்போ என்னோட த்ரோபுட் yield எவ்வளோ, 950 டிவைட் பை 1000 இஸ் மை த்ரோபுட் yield. அவுட்ஸ்டாண்டிங் வந்து 50 டிவைட் பை 1000 இஸ் மை அவுட்ஸ்டாண்டிங் த்ரோபுட் yield. ரைட்டா? ரெண்டும் நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுட்டு ஹவ் வி ஆர் இம்ப்ரூவிங் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது இப்போ இந்த ப்ராசஸ் வைஸ் பார்த்தோம்னா சார்ஜ், பேமெண்ட், கோடிங் எல்லாம் டெய்லி பண்ணலாம். டெய்லி பண்ணணும், டெய்லி பண்றோம். ஏஆர் மட்டும் நீங்க மந்த்லி பண்ணணும். மந்த்லி ஈவி டெய்லி பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த த்ரோபுட் yield வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா திஸ் வில் கிவ் அ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ. ஓகே, எங்க நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், இம்ப்ரூவ் பண்ணலன்றத வந்து இங்க காட்டும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜெக்ஷன் அதே மாதிரி தான். இப்போ 50 வந்து எனக்கு இன்னைக்கு yield வந்து பாத்தீங்கன்னா 950 அவுட் ஆஃப் 1000. ஓகே, தட் இஸ் மை த்ரோபுட் yield. நாளைக்கு வந்து நான் என்னோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டெட் ஆஃப் 950 ஐ எம் ஏபிள் டு பிரிங் இட் டு 990. அப்போ 990 by 1000 வில் பி மை த்ரோபுட் yield நெக்ஸ்ட் டே, ரைட்? ஸோ அது வந்து உங்களோட எஃபிஷியன்சியை வந்து இட் வில் ஷோ யூ ஹவு யூ ஆர் டூயிங் இட். The same thing you can do it for a coding also. கோடிங்ல பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1000 அக்கௌண்ட்ஸ் நான் வந்து கோட் பண்றேன். 1000 அக்கௌண்ட்ஸ் எனக்கு வருது. I am able to quote all the 1000. அப்படின்னா 1000 out of 1000. I am a 100% throughput yield. எனக்கு வந்து 1000 கொடுக்க முடியல, சில இது வந்து கிளாரிஃபிகேஷன் போகுது, 50 போகுதுன்னா 50 950 out of 1000. So that's the way you have to calculate your throughput yield. இது ரொம்ப பவர்ஃபுல். Okay, especially you can understand whether we are doing a correct job or என்ன டேட்ல வந்து மிஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து we can calculate. ஏஆர் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல். எப்படின்னா நீங்க வந்து மந்த்லி யூ ஹேவ் டு டேக் யுவர் இன்புட் அண்ட் ஹவு மச் இட்ஸ் கெட்டிங் ரிசால்வ், ஹவு மெனி ஆர் கோயிங் டு கேரி அவுட் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். எஸ்பெஷலி ரயன், நீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், பாதி நேரம் வந்து நான் சண்டை போடுறது வந்து நீங்க கிளைண்ட்டை நீங்க சண்டை போடுவீங்க, ரிசல்யூஷன் கொடுன்னு சொல்லி சண்டை போட்டு நிற்பீங்க அங்கே போய். நான் அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ஃபுல் டார்ச்சர் உங்களுக்கு ஏன் ஏற்றுறோம்னா இதெல்லாம் தெரிஞ்சனால தான் உங்களை போட்டு டார்ச்சர் ஏற்றுறோம். இல்லை நான் த்ரோபுட் yield வரமாட்டேங்கிறது தான் ஏற்றுறோம் டார்ச்சர். நீங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜேசன் கூட ஒரு நாள் பயங்கரமான சண்டை போடுவீங்க, நான் வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் உங்களை. கண்டிப்பா. ஓகே, திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரை தட். ஓகே, வித் திஸ் வில்